ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எக் கிரேவி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இந்த டைமில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் இது எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போதுங்க இந்த அளவுக்கு. ஏன்னா கேப்சிகம் தான் சேர்க்க போகிறோம், அதனால சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் இந்த எண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் நான் நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய கேப்சிகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கேப்சிகம் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி. இப்போ மசாலா எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கொதி வரட்டுங்க. இது ரெடி ஆகுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தாங்க ஆகும். எக்கு பாயில் பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுங்க. நல்லாவே குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கீறிட்டு நான் சேர்த்துக்கிறேன். எக்கு சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கிரேவி தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் விட்டுறலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருந்தேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இதை நான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.